அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வரிகளோட லிட்ரல் மீனிங்கை நம்பாதீங்க, இட்ஸ் ஃபேக். கொடூர முகம் கொண்ட கடவுளையும் பார்த்தாச்சு, தேவதை போன்ற உருவத்தில் தீயவர்களையும் பார்த்தாச்சு. கடந்த 4 வருடங்களாக நான் நிறைய பைக்ஸை ஓட்டி பார்த்துருக்கேன். சம் ஸ்மால், சம் பிக், சம் ஃபாஸ்ட், சம் ஸ்லோ. ஆனால் முதல் முறையாக பைக்குன்ற ஒரு போர்வையில் ஒரு புல்டோசரை பார்க்குறேன். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட்ஸ், வ்ளாக், மோட்டோ வ்ளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? Suzuki INTRUDER, the Boss Edition. ஒரு க்ரூசர் மாதிரி வேஷம் போட்டு யாரை வேணும்னாலும் ஏமாத்திடலாம். ஆனால் லார்ஜ் கெப்பாசிட்டி மோட்டார் சைக்கிள்ஸ் மேலே ஆர்வம் காட்டுறவங்களுக்கு தெரியும் இது ஒரு நார்மல் க்ரூசர் இல்லை அப்படின்னு. ஏன்? லுக் அட் த ரைட் ஸ்டாண்ட்ஸ். கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, இடுப்பு எங்கே இருக்குது, அண்ட் இப்படிப்பட்ட ஸ்டான்ஸில் வண்டி ஓட்ட நம்ம சிட்டியில் எங்கே இடம் இருக்குது? வீடை விட்டால் ஹைவே, ஹைவே விட்டால் வீடுன்னு இதை மீறி சிட்டியில் ஓட்டவே முடியாது. உருட்ட வேணால் முடியும். பட் ப்ராக்டிகாலிட்டியை பக்கத்தில் வச்சு பேசாமல் இது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டாக பார்த்தா ஒரு டிசைனர் ஒரு பைக்கோட எவ்வளோ இன்டிமேட்டாக இருந்து டிசைன் பண்ண முடியுமோ அப்படி ட்ரீட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. The flowing lines, black themed 54-degree V-twin, super wide-ana seat, huge road presence, too big to ride, too big to even boast about. பட் இப்போ என்ன, அதுக்கு நிறைய ஹார்லி டேவிட்சன் கூட பார்க்க இப்படி தானே இருக்குது? நோ. ரியர் செக்ஷனில் இருக்க இந்த 240 செக்ஷன் டயரை ஒரு வாட்டி பாருங்கள். இவ்வளோ பெரிய ரியர் செக்ஷன், இது ஒன்றே மக்களை பயமுறுத்திடும். வண்டியோட வெயிட்டு 347 கிலோ. ஆனால் இன்ஜின் ஆன் பண்ணதும் அந்த 347 கிலோவில் ஒரு கிராம் கூட தெரியாது. ஒரு 1800cc பைக்கை, ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஒரு க்ரூசர் பைக்கில் பொருத்தி வச்ச மாதிரி அன்எக்ஸ்பிளைனபிள் பிஹேவியர். இந்த V-twin இன்ஜினோட ரம்பிளர் பீட்டு ஸ்கேரியாக இருக்குது. $112mm போரு, 90.5mm ஸ்ட்ரோக்கு, 4 இன்ச் பிஸ்டன். ஒரு சில பேசஞ்சர் காரில் கூட பிஸ்டன் லென்த் இவ்வளோ தான். சீட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்விட்சை திருப்பி இக்னிஷன் ஆன் பண்ணும்போது அந்த 1800cc சிலிண்டர் பொறுமையாக தான் எந்திரிக்குது. ஐடலிங்கில் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நியூட்ரல்லையே த்ராட்டில் பண்ணும்போது அந்த ட்வின் சிலிண்டரோட பிஸ்டன் ஆக்ஷன் சீட்டுக்கு கீழே ஹெவியாக அடிக்கிறது ப்ளஜராக இருக்குது. 10.5:1 கம்ப்ரெஷன் ரேஷியோ. கீர் போட்டு கிளச்சை விட்டால் வலிச்சு விட்ட உண்டிகோல்லேருந்து சீரிப்பாயிர கருங்கல்லாட்டம் வீசி விட்டுருமோன்ற பயம் ஒன்று உருவாகுது. ஹெவியான கிளச், இட்ஸ் நோ ஜோக். சத்தில்லாத மனிதர்களை பார்த்து அந்த கிளச்சு சிரிக்கும் போல இருக்குது. இவ்வளோ ஹெவியான கிளச்சு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. டம்மால்னு உள்ள ஃபஸ்ட் கியர் ரகடாக இருந்தாலும் அதுக்கு மேலே இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 4 கியர். ஏன்னா இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். இந்த பேலன்ஸ் 4 கியருமே ஈஸியாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 127 bhp at 6200 rpm, 100 km/h. இந்த வண்டி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்துது. ஹார்ட்லி எனி எஃபர்ட் ஃபார் 100 km/h. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி நெக்ஸ்ட் லெவல். பின்னாடி இவ்வளோ பெரிய டயர் இருந்தால் இது ஒரு பாசிட்டிவ் ரெப்பர்கஷன் தான். பட் 100 km/h மேலே த்ரோட்டில் முறுக்கணுன்னா நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக வச்சுக்கணும்.
ஏன்னா 160 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் அட் ஜஸ்ட் 3200 RPMல வருது. அண்ட் அந்த ரஷ்ஷு அன்எக்ஸ்பெக்டடாக ஃப்ரைட்னிங் ரேட்டில் கிளைம் ஆகுது. ஜஸ்ட் 3200 RPMல 160 நியூட்டன்ஸ். ஸோ ஓவர்டேக்ஸ்க்கு டவுன் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மதிக்கவே வேணாம். லைட்டாக முருகுனா போதும், ராக்கெட் கணக்காக ஓவர்டேக்கிங். அண்ட் இது ஒரு ரிஃபைண்டான இன்ஜினே இல்லை. இக்னிஷன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அது தெரியும், அது ஒரு கோவமான வைப்ரேஷனை ஸ்டார்டிங்லேருந்து இன்டியூஸ் பண்ணும். அது கண்டிப்பாக டீல் பிரேக்கர் கிடையாது. ஏன்னா V-twins அண்ட் வைப்ஸ் ஆர் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இன்செப்பரபிள். பட் அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பைக்கோட நம்ம டெவலப் பண்ணி ஆகணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி ஆகணும். அதில் ஒரு கட்டாயம் இருக்குது. ஹேண்ட்லிங் கொஞ்சம் ட்ரிக்கி தான், ஏன்னா அஜிலிட்டிக்கு அங்கே இடமே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் ஓட்டுறதுக்காக வண்டி வாங்க போகிறோம். இன்ட்ரூடரை வளைக்கிறது ஒரு விளையாட்டான விஷயமே கிடையாது. அந்த 240 செக்ஷன் டயர் வச்சு நம்ம வளன்னு வளைஞ்சாலும் அது கொடுக்குற கவுண்டர் ஃபோர்ஸை நம்ம காம்பேட் பண்ணி ஆகணும். ஸோ கட்ஸ் அண்ட் ஃபில்டரிங்க்கெலாம் அங்கே ஸ்கோப்பே ரொம்ப 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 கம்மி. அண்ட் இட் டஸ் நாட் பெண்ட் அட் ஆல், இட் டசன்ட் பெண்ட். பட் ஒரு 1 hour ரைடுக்கு அப்புறமா நம்மளால் ஒரு நேக்கை டெவலப் பண்ணிக்க முடியுது. ஒரு டர்னிங் வந்ததுன்னா ஸ்லோ பண்ணி டர்ன் பண்ணிக்க நம்ம சூஸ் பண்ணிப்போம் வளையறதை விட. அப்படியே மீறி வளைய முற்பட்டாலும் ஹேண்டில் பாரை ஒரு மாதிரி தினுசாக பிடிச்சி வண்டியோட ரியர் வீல் கொடுக்குற அந்த கவுண்டர் ஸ்ட்ரகிளை நம்மளால் ஃபைட் பேக் பண்ண முடியும். பட் ட்ரஸ்ட் மீ, அதுக்கு வேறு லெவலில் ஒரு நேக் தேவைப்படுது. ஜோக் இல்லையா? எப்போ அந்த வண்டி எப்போ பார்த்தாலும் நம்மளை நிறுத்தி விட்டுருது. காஷியஸாக ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளையே மறந்து ஒரு பைக்கிங் பண்ணுவோம்ல, அது வாய்ப்பே கிடையாது. தேர் இஸ் ஒர்க் டன், சீரியஸ் ஒர்க் டன். ஃப்ரண்ட்டில் ஆயில் டேம்ப்ட் இன்வெர்டட் டெலிஸ்கோபிக் காயில் ஸ்ப்ரிங்கு, ரியரில் ஆயில் டேம்ப்ட் லிங்க் டைப்ஸ் காயில் ஸ்ப்ரிங்கு. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆச்சு. ஃபார் அ க்ரூசர் அது சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் த பைக் அண்ட் வெயிட், ரீசன் ஃபார் ஸ்டிஃப்னஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. $310mm dual disc முன்னாடி, 275mm பின்னாடி டிஸ்க்கு. எக்ஸலண்ட் பிரேக்கிங், நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் தேர். வீல் பேஸ் 1710mm, ஸோ நாட் தட் ஈஸி டு டர்ன் அரவுண்ட். ரொம்ப பெரிய டர்னிங் ரேடியஸை டிமாண்ட் பண்ணுது. 19.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த வண்டியோட நானும் பழகலை. டாப் ஸ்பீட் 210 km/h வரைக்கும் போகும் போகலாம். நவ் இஃப் யூ ஆஸ்க் மீ, யாருக்கு இந்த பைக் செட் ஆகும்? தட்ஸ் த $1 million question. ஆக்சுவலாக எனக்கு தெரியல யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும்னு தெரியாமல் ஒரு ரிவ்யூ. நான் நிறைய பைக்ஸை ஓட்டியிருக்கேன், ஃபயர் பிளேட், நிஞ்சா, ஹோண்டாஸ், GS, ஹார்லே டேவிட்சன், யூ நோ மீ. பட் அதெல்லாம் எவ்வளோ பல்கியாக இன்டிமிடேட்டிங்காக இருந்தாலும் என்னால் அந்த வண்டியை அடக்கி அக்கலுக்குள்ளே வச்சுக்க முடிஞ்சுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைக்கோட என்னால் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாமல் திருப்பி வச்சுட்டு வந்த பைக் இன்ட்ரூடர் கிட்ட தான். இன்ஃபேக்ட் இப்படிப்பட்ட ஒரு பைக்குக்கு இந்தியன் ரோட்ஸ் கூட ரெடி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பைக்கு பைக் சோஷியல் ராஜேஷ் ரவிச்சந்திரன் கிட்ட நீலாங்கரை ஷோரூமில் தான் இருக்குது. நாட் ஷோர் ஹூஸ் கோன் டேக் இட். பட் ஏன்னா இது சாதாரண மனிதர்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. திஸ் பைக் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் சம் ரைடர் அவுட் தேர். இட் இஸ் லுக்கிங் ஃபார் அ லெஜண்ட், அ டைட்டன் பெர்ஹாப்ஸ். எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அ சூப்பர் பைக். பட் இட் ஸ்கேர்ஸ் யூ அ லிட்டில். ஒன்லி ஃபார் த பிரேவ் ஒன்ஸ் அவுட் தேர். க்ரூசர் முகமுடியில் ஒரு கொடியவன். கந்திக்கோட்டை ரைட் போகிற மக்களே, ஜூலை 12, 13 and 14 டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க மக்களே. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you. Bye-bye.